இரத்த புற்றுநோய் உள்ள குழந்தை மற்றும் முதிய நோயாளிகளுக்கு சிகிச்சை வாய்ப்புகளை விரிவாக்கும் டார்கெட்டட் தெரப்பி சிகிச்சை முறைகள். மீனாட்சி மிஷன் மருத்துவர்கள் விளக்கம். இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு ஆரோக்கியமான செல்களை பாதிக்காமல் புற்றுநோய் செல்களை மட்டும் அழிக்கும் இலக்கு சிகிச்சை புதிய நம்பிக்கையை அளிப்பதாக மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவர்கள் கூறுகையில், சாதாரண கீமோதெரப்பி சிகிச்சையில் நல்ல செல்களும் பாதிக்கப்படும். ஆனால் இந்த நவீன சிகிச்சையில் புற்றுநோய் செல்கள் மட்டுமே குறிவைத்து அழிக்கப்படுகின்றன. மேலும் உடலின் மற்ற உறுப்புகளுக்கு பாதிப்பு குறைவு என்பதால் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் இந்த சிகிச்சையை எளிதாக தாங்கிக் கொள்ள முடியும். சிகிச்சைக்கு பின் நோயாளிகளின் உயிர் வாழும் காலமும் வாழ்க்கை தரமும் கணிசமாக உயர்ந்துள்ளது என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இரத்த புற்றுநோயியல் துறையின் தலைவரும் முதுநிலை நிபுணருமான டாக்டர் காசி விஸ்வநாதன் கூறுகையில், முன்பெல்லாம் தீவிர இரத்த புற்றுநோய்க்கு அளிக்கப்படும் கீமோதெரப்பியை முதியவர்கள் தாங்குவது கடினமாக இருந்தது. இப்போது வந்துள்ள நவீன டார்கெட்டட் தெரப்பி மூலம் எங்கள் மையத்தில் சிகிச்சை பெற்ற 7 பெரியவர்களில் 5 பேர் தற்போது முழு ஆரோக்கியத்துடன் உள்ளனர். குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் நவீன சிகிச்சைகள் மூலம் 5இல் 4 குழந்தைகள் புற்றுநோயிலிருந்து மீண்டு வருகின்றனர். முதியவர்கள் மட்டுமின்றி சிறுவயது குழந்தைகளுக்கும் இத்தகைய நவீன சிகிச்சைகள் அதிகம் பயன் அளிப்பதாக இருப்பதை இத்தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன என்றார். இந்நிகழ்வில் மருத்துவ நிர்வாகி டாக்டர் கண்ணன் மற்றும் மருத்துவர் அன்னபூரணி, மருத்துவர் அனிதா, மருத்துவர் வெங்கடேசன் உட்பட மருத்துவர்கள் பலர் உடன் இருந்தனர். வணக்கம். இன்றைக்கி நம்ம பிளட் கேன்சரை பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே பொதுமக்களில் பிளட் கேன்சர் அதுலேயும் பிளட் கேன்சர்னால் ஒரு பெரிய பயம் இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அட்வான்சஸ் இன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக நமக்கு இது குணமாகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்குது. குழந்தைகள் வர புற்றுநோய் கிட்டத்தட்ட ALL அப்படின்னு சொல்லக்கூடிய அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கிமியாங்கிற புற்றுநோய் கிட்டத்தட்ட 80-90% குழந்தைகளுக்கு கம்ப்ளீட்டாக குணமாகக்கூடிய மருத்துவம் இருக்குது. இதே கேன்சர், பிளட் கேன்சர் வியாதி நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து கீமோதெரப்பி கொடுத்து தான் நம்ம வைத்தியம் பண்ணுவோம். அதில் நல்ல குணமாகாதவங்கள் அல்லது வயசானவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களால் கீமோதெரப்பி எடுக்க முடியாத பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. இதன் மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கக்கூடிய பிளட் கேன்சருமே குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு 2 நம்ம சமீபத்தில் நம்ம மருத்துவமனையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மருந்து வந்து பிளினாட்டுமேப் அப்படின்ற மருந்தும் இனோட்டுசுமேப் அப்படிங்கிற டார்கெட்டட் தெரப்பியும் நம்ம பிளட் கேன்சர் வியாதிக்கு யூஸ் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஸை நம்ம பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் க்யூர் கொடுக்க முடிஞ்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 12 பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த டார்கெட்டட் தெரப்பி சமீபத்தில் கொடுத்து அதில் ஒரு 9 பேர் நல்லா குணமாயிருக்காங்க. ஸோ மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பிளட் கேன்சர் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் இல்லை, இதுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை கைவிட்டு தகுந்த மருத்துவரை அணுகி இதுக்கான சிகிச்சையை நம்ம மேற்கொண்டோம்னா இதிலேருந்து நம்ம குணமாகி நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இதுவரை எவ்வளவு பிளட் கேன்சர் பேஷண்ட் நம்ம க்யூர் பண்ணியிருக்கோம்? இப்போ குழந்தைகளில் கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கு வைத்தியம் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் ALL வியாதியில் 80% குழந்தைகளுக்கு நம்ம க்யூர் பண்ண முடிஞ்சிருக்கு. AML வியாதியில் 70% குழந்தைகளை நம்ம குணப்படுத்த முடிஞ்சிருக்கு. குழந்தைகளுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? குழந்தைகளில் புற்றுநோய் வர்றதுக்கு இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. இரத்த புற்றுநோய் வர்றதுக்கு இதுதான் ரீசன்னு பெரும்பாலும் நம்ம சொல்ல முடியாது. இடியோபதிக்குன்னு சொல்லுவோம், அதாவது காரணம் நமக்கு தெரியாது. ஒரு சில பேஷண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5% அளவில் இந்த புற்றுநோய் வந்து ஜெனட்டிக்காக வரலாம். பரம்பரையில் அவங்க ஃபேமிலியில் 2 பேருக்கு மேலே 40 வயசுக்குள்ளே இருக்க வயது கம்மியாக இருக்கவங்களில் புற்றுநோய் வருதுன்னா அது ஜெனட்டிக் பாசிபிலிட்டி ஆஃப் கேன்சர் இருக்குது. மற்ற 95% பேருக்கு இதுதான் ரீசன் நம்ம சொல்ல முடியாது. ரேராக ரேடியேஷன், அட்டாமிக் பாம் எக்ஸ்ப்ளோஷன், கெமிக்கல் எக்ஸ்போஷர் இதெல்லாம் ரீசன்ஸாக இருக்கும். பட் இதெல்லாமே 1% அந்த மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலான குழந்தைகள் புற்றுநோயில் இதுதான் காரணம் நம்ம சொல்லணும். நீங்கள் மிக குறைந்த வயதுனா எத்தனை வயசுலேருந்து நீங்கள் அந்த இதை க்யூர் பண்ணியிருக்கீங்க? 3 மாத குழந்தையிலேருந்து நம்ம வைத்தியம் பண்ணியிருக்கோம்.
பெரியவங்கள் 84 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய புற்றுநோய் இரத்த புற்றுநோய் வியாதிக்கு வைத்தியம் பண்ணுறோம். இப்போ இது டார்கெட் கீமோ ஒன்று வச்சுக்கோங்க, அது வந்து எத்தனை பேஷண்ட்டு நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் க்யூர் ஆகிருக்காங்க? 12 பேருக்கு பண்ணியிருக்கோம். அதில் பெரியவங்களில் 7 பேருக்கு, சிறியவர்களில் 5 பேருக்கு பண்ணியிருக்கோம். இதில் சிறியவர்களில் 4 பேருக்கு சரியாக இருக்குது, பெரியவங்களில் 5 பேருக்கு சரியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 80% குணமாகிறதுக்கு இது வந்து நம்ம டிஃபிகல்ட் டு ட்ரீட் பேஷண்ட். ஃபஸ்ட் லைன் கீமோதெரப்பி கொடுத்து குணமாகாமல் திரும்பி கேன்சர் வந்த பேஷண்ட்ஸுக்கும் அல்லது கீமோதெரப்பியை நார்மலாக நம்ம கொடுக்க முடியாத பேஷண்ட்ஸுக்கும் நம்ம இந்த டார்கெட்டட் தெரப்பி கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரு சிரமமான வைத்தியம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்லேயும் நம்ம ஒரு 70-80% பேருக்கு இந்த டார்கெட்டட் தெரப்பி மூலமாக க்யூர் பண்ண முடியுது. அந்த நோயுடைய அறிகுறி என்னவா இருக்கும்? இரத்த புற்றுநோயில் இரத்த செல்னால் 3 செல்ஸ் இருக்குது. சிகப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், தட்டணுக்கள். சிகப்பணுக்கள் குறையும், அதனால் இரத்த சோகை, சோர்வு ஏற்படும். வெள்ளையணுக்கள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் நார்மல் இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு காய்ச்சல் அதிகமாக வரலாம், ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகலாம். தட்டணுக்கள் கம்மியாகிறதுனால இரத்த கசிவு ஏற்படலாம். கை காலில் அடிபடுதுன்னா அதிகமான இரத்த கசிவு, பல்லு மூக்கில் இரத்த கசிவு ஏற்படலாம். அல்லது ஒரு சில சமயம் எலும்பு வலி, முதுகு வலி அது மாதிரி ஏற்படலாம். இதெல்லாம் வந்து ஆரம்ப அறிகுறிகள், இரத்த புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறிகள். மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? இரத்த புற்றுநோய்ங்கிறது சீரியஸான பிளட் கேன்சர், ஒரு கேன்சர் வியாதி. பிளட் கேன்சர்னோடனே பயப்பட வேண்டாம். தகுந்த மருத்துவரை அணுகி அதுக்கான லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம மேற்கொண்டோம்னா பெரும்பாலான குழந்தைகளும் பெரியவர்களுக்கும் நல்ல குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் டாக்டர் காசி விஸ்வநாதன், இரத்த புற்றுநோயியல் சிறப்பு மருத்துவர். டாக்டர் வெங்கடேஸ்வரன், குழந்தைகளுக்கான இரத்த புற்றுநோய் மருத்துவர். டாக்டர் அனிதா, குழந்தைகளுக்காக இரத்த புற்றுநோய் மருத்துவர். ஓகே.